மாணவர்களுடைய போராட்டத்துக்கும் படத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த படத்தை பார்ப்பதன் மூலமாக மூளைக்கும் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் ஏற்படுமே தவிர அதுக்கெல்லாம் மூளை வேணும்டா. கைஸ், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடிச்சு வெளிவந்த ஜனநாயகன் படத்தை பார்த்தா தமிழ்நாட்டு இளைஞர்கள் மூளைலாம் பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பாகும், மூளைலாம் மங்காது, அவர்களை மூளை செலவையில நாங்க செய்யல, அந்த படம் பார்த்தா மூளை வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்ற மாதிரி சபாநாயகர் வந்து சொல்லியிருக்காரு. சனம் ஷெட்டி நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை போய் கலந்துகிட்டு நான் பெரிய விஜய் ஃபேனு, இப்பதான் ஜனநாயகன் படம் நேத்து தான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே செருப்ப சாணியில முக்கி அடிச்சு அமிச்சிட்டு இருக்காங்க. நாங்க கிடையாது, நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். பேசவா போவா கூப்பிட்டாச்சு. படத்தை போய் பார்த்த ஜோக்கர்ஸ் சொல்றாங்க, நான் படத்தை போய் பார்த்தேங்க. அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு, லாக்அப் டேட் வந்து அதிகமாயிட்டே இருக்கு, முதலமைச்சர் விஜய் வாயை திறக்க மாட்டாரு, சாரி சொன்னா போதுமான அப்ப கேட்டீங்க, இப்ப நீங்க சாரியும் சொல்ல மாட்டீங்க, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் விஜயை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. தொடரும் காவல் மரணங்கள் குறித்து முதல்வர் வாய் திறப்பது எப்போது என்று திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பி இருக்கிறார். திமுக கேட்க தகுதி இருக்கான்னு பாத்தீங்கன்னா தகுதி இல்ல, பட் கேட்கிற கேள்வி நியாயமா இல்லையா அப்படின்றத வீடியோல பார்க்க போறோம். இது கூடவே தமிழ்நாட்டில் இருக்க ஜென்சி கிட்ஸ், நீட்டுக்கு எதிராக போராடுற ஜென்சி கிட்ஸ் முதலமைச்சர் விஜய போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. சிஎம்ஏ பேசலையே, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு வார்த்தை அது நான் சொல்லிட்டேன், அவங்களுக்கு அவ்வளவுதான் அறிவு. சிஎம் இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், அவ்வளவுதான் அறிவு அவங்களுக்கு. இது ஒரு சீரியஸான மேட்டர்னா இல்லனா என்னதான் சீரியஸா மேட்டர்? சுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். எதுக்கு வாயை திறந்து பேசவே மாட்டாரு அப்படின்ற கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றே ஒண்ணா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடிச்சு வெளிவந்த ஜனநாயகன் படம், அந்த படம் படு மொக்கையான படம் அப்படின்றது ரிவ்யூல எல்லாரும் பார்த்தாலே தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குப்பையை கூட்டி உட்கார வச்சுட்டு அந்த குப்பைக்கு இவ்வளவு ப்ரமோஷன், அந்த குப்பைக்கு இவ்வளவு இது உட்கார்ந்து அழுறதும் அழுகாட்சி போடுறதும், அந்த படத்தை பார்த்து தமிழ்நாட்டு இளைஞர்கள் மூலம் பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பாகும் அப்படின்ற மாதிரி சபாநாயகர் அவர் வந்து சொல்றாருல, உங்களுக்கு மனசாட்சி இல்ல? அந்த படத்தை பார்த்து சுறுசுறுப்பாகும், தியேட்டர்ல அந்த படத்தை முழு படத்தை உட்கார்ந்து பார்க்க முடியல, அவ்வளோ கிரிஞ்சு இருக்குது. இதுல வர அந்த படத்தை பார்த்தா சுறுசுறுப்பாகுமா? வெக்கமா இல்ல? வெறிவனாகும், அப்படியே வெறி கொண்டு தியேட்டர்ல இருந்து பிச்சுக்கிட்டு வெளியே ஓடி வருவாங்களே தவிர சுறுசுறுப்பாலாம் ஆகாது. தயவு செஞ்சு சபாநாயகர் அவர்களே, நீங்க என்ன வேணா பேசிட்டு போங்க பூமர் மாதிரி, ஆனா அதுக்குன்னு இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இந்த இடத்துல முதலமைச்சர் விஜயும் ஜனநாயகனையும் எதுக்கு எல்லாம் எதுக்குறாங்க? நீட்டுக்கு போராடுறாங்கன்னா நீட்டுக்கு மட்டும் தானே போராடணும், எதுக்கு இங்க ஜனநாயகன் படத்தை போய் பார்த்தா எல்லாம் திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் இருக்காருல்ல, அவரு நீட்டுக்கு எதிராக வாயை திறந்து பேசவே மாட்டாரு. அதனால தான் பாத்தீங்கன்னா எல்லாருமே கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. அவர் மட்டும் வாயை திறந்து பேசினாலே பாதி இஷ்யூ வந்து குறையும். ஏன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர், நம்ம எல்லாரோட பிரதிநிதி யாரு? முதலமைச்சர் விஜய். அந்த பிரதிநிதி வாயில என்னத்த வச்சிருக்காருன்னு தெரியல, ஏதோ கொள்கட்டியை வச்சு அரெஸ்டாங்களான்னு தெரியல, வாயை திறந்து பேசவே மாட்டாரு. நன்றி நன்றி நன்றி. மத்த ஸ்டேட் முதலமைச்சர்களா கேள்வி கேட்கறாங்க, போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க, இவர் வாயே திறக்கல அப்படின்ற கேள்விதான் இங்க அதிகமா இருக்கு. அந்த கேள்வி வர்றதுனால தான் நீங்க அதுக்கு உங்களால வாயை திறக்க முடியல. ஆனா ஜனநாயகன் படத்தை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு மக்களை இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்களே, இது சரியா அப்படின்ற கேள்வி தான் கேட்கறாங்க. உங்க படத்துக்கு உங்களால இந்த அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது. எல்லா தியேட்டர்லயும் எல்லா ஷோஸும் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் தான் ஓடுது. தியேட்டர் ஃபுல்லா அவ்வளோ விளம்பரங்கள், அவ்வளோ பேனர்ஸ் எல்லாமே உங்களால பண்ண முடியுது. இவ்வளோ பண்ற ஒரு அரசாங்கம், இவ்வளவு பண்ற முதலமைச்சர் விஜயோட ரசிகர்கள், இளைஞர் பட்டாளத்தை அவர் ஏன் நீட்டுக்கு எதிராக திருப்ப கூடாது அப்படின்றத எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது நியாயமான கேள்வி தானே? ஏன்னா அவரும் நீட்டை எதுக்குறேன்னு சொல்றாருல. அப்படி உண்மையில நீங்க நீட்டை எதுக்குறதா இருந்தா உங்க யங்ஸ்டர்ஸ், உங்க இளைஞர் பட்டாளத்தெல்லாம் இந்த போராட்டத்துக்கு ஆதரவா நீங்களே திரட்டி இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய இடத்தை கொடுத்து போராட வழிவகை செஞ்சிருப்பீங்க. மெரினா கடற்கரையை ஒதுக்குனாலே போதுங்க, பெரிய போராட்டத்தை நடத்த முடியல. பட் நீங்க மெரினாக்குள்ள யாருமே அளவே பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. இவருதான் மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பார்த்திருக்காங்க. நீட்டுக்கு எதிராக நாங்க நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்க அமைச்சர்கள்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது போதாதான் அமைச்சர்கள்லாம் சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவோ நிர்மல் குமாரோ பாத்தீங்கன்னா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க நீட்டுக்கு எதிராக நிக்கிறோம் சொல்லிட்டு போய் வீட்டுல போய் பூந்துப்பாங்க. அது இங்க தேவையில்ல. முதலமைச்சர், எங்களோட முதல் அமைச்சர் நீங்க தான், நீங்க வாயை திறந்து பேசணும். இது மத்த ஸ்டேட் முதலமைச்சர்கள் தானே பேசுறாங்க. உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. உங்க தங்கச்சி மரணத்துக்கு ஈக்குவலா கருதக்கூடிய அனிதா அவர்களோட மரணம் நடந்த இந்த நீட்டை ஒழிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சோ இந்த சமயத்துல கூட நீங்க வாயை திறந்து பேசலனா எப்பதான் பேசுவீங்கன்ற யங்ஸ்டர் கேக்குற கேள்வி நியாயமான கேள்வி. யங்ஸ்டர்கள் எல்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க.
இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சிருந்தப்போ he should be the first one to actually stand up for it. ஆனா அவர் எங்கனே தெரியல, வேர் இஸ்ங்கிற மாதிரி தான் இருக்கு. அவர் இது வரைக்கும் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. அங்க கேரளாவுடைய சிஎம் அங்க டெல்லி போயிட்டு ப்ரொடெஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராரு. பட் வேர் இஸ் அவர் சிஎம்? அவர் நண்பாஸ் நண்பீஸ்னு பேச்சுக்கு பேச்சு சொல்றாரு தவிர எங்களுக்காக நின்று ஒன்றும் பண்ண மாதிரி இது வரைக்கும் எங்களுக்கு ஃபீல் ஆகல. முதலமைச்சர் விஜய கிட்டத்தட்ட சொல்ல போனா இறங்கி திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அறிவு இல்ல அப்படின்ற மாதிரி ஓப்பனாவே சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு முதலமைச்சர் விஜய் இப்ப ஜென்சி கிட்ஸ் கிட்ட வெறுப்புணர்வை வாங்கிக்கிட்டு இருக்காரு. வந்ததுல இருந்து என்ன பண்ணாருன்னு தெரியல. ஆனா போராட்டம் பண்ற இளைஞர்கள் எல்லாமே தூக்கி ஜெயிலுக்குள்ள தான் போடுறாரு. அங்கங்க அரெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. தயவு செஞ்சு வாயை திறந்து பேசுங்க முதலமைச்சர் விஜய் அவர்களே. இன்னும் நீங்க பேசாம இதே மாதிரி ஒப்பேத்திக்கிட்டே போயிருந்தீங்கன்னா இதுக்கும் காரணம் திமுகன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாதிரி இதே மாதிரி பழிய போட்டு எஸ்கேப் ஆகலாம் நினைச்சீங்கன்னா இதுல அது முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா இதுக்கு காரணம் பிஜேபி. சோ அதனால நீங்க பிஜேபி எதிர்த்து பேசிதான் ஆகணும். பெரிய எசமா கோச்சு பாரு அப்படின்றதுனால தான் அமைதியா இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. வர்ற மாதிரி சோ இது கூடவே சென்னையில நீட்டுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்துல சனம் இருக்காங்களே, பிக் பாஸ் சனம். சோ அந்த சனம் போய் பங்கெடுத்துக்கிறாங்க. பங்கெடுத்துக்கிட்டு என்னன்னு பேசணும், இந்த மாதிரி நீட் வந்து ரொம்ப மோசமான ஒரு எக்ஸாமினேஷன், சோ அது வந்து இருக்கக்கூடாது, 20 மாணவர்கள் உயிரை வந்து இப்ப வந்து காவு வாங்கிடுச்சு, பல மாணவர்கள் உயிர் இதனால போயிருக்கு, இப்படின்ற மாதிரி ஹிஸ்டரி எடுத்து பேசலாம், அதுல இருக்க பிரச்சனைகளை எடுத்து பேசலாம், அதெல்லாம் பேசலாம் தானே. இவங்க என்னத்த பேசியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து முதலமைச்சர் விஜயோட ஃபேனு, முந்தானேத்தான் போய் ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு வந்தேன், அதுல ஒன்றும் தப்பு இல்லையா அப்படின்ற மீனிங்ல அவங்க வந்து பேச வந்திருக்காங்க. இப்ப நான் பேசவா வேணாமா அப்படின்னு கேட்டோம். நீ பேச வேணா கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்க. நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FBFS பார்த்துட்டு வந்திருக்கேன். பேசவா போவா? சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம். இந்த இடத்துல சனம் ஸ்டார்ட் பண்ணது கரெக்டா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா எண்டா முடிக்கும் போது பாத்தீங்கன்னா கரெக்டா முடிக்கலையே. ஏன்னா இதை வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் பாத்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணக்கூடாது இந்த போராட்டத்தை அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. கரெக்டான பாயிண்ட் தான். ஆனா அதே சமயத்துல அவங்க என்ன சொல்றாங்க, நான் விஜய் ஃபேனு, ஜனநாயகன் படம் பார்த்துட்டு வந்தேன், அதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா நீங்க நார்மலைஸ் பண்ண பாக்குறீங்களா? அதை நார்மலைஸ் பண்ண பாக்குறீங்களா? ஊரே இலவுல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கும் போது நீ போயிட்டு தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடிட்டு வந்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஒன்றும் தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி பேசினா கண்டிப்பா எல்லாரும் கழுவி தான் ஊத்துவாங்க. செருப்பு சாணியில முக்கிய அடிச்ச மாதிரி அடிச்சு துரத்த தான் செய்வாங்க. அதை விட்டுட்டு வெளியே போயிட்டு நான் ஜோக்கரா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கொந்தளிக்கிறாங்க. ஜோக்கர் தாங்க, நீங்க ஜோக்கர் தான். நீங்க ஜனநாயகன் படம் பாக்குறது இங்க யாரும் தப்புன்னு சொல்ல, ஒழுங்கா பார்த்துட்டு அங்கேயே இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு நான் அங்கேயும் இருப்பேன், இங்கேயும் இருப்பேன், இளவு வீட்லயும் இருப்பேன், கல்யாண வீட்லயும் இருப்பேன் அப்படின்னா எப்படி? அது எனக்கு புரியலையே. ஒண்ணு இளவு வீட்டுல இரு, இல்ல கல்யாண வீட்டுல இரு. இது ரெண்டு இடத்துலயும் ஒரே டைம்ல இருந்தா அது நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல. அதனால தான் பாத்தீங்கன்னா சனம் செட்டியை வந்து கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ரொம்ப 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 பெருமையா இருக்கு இந்த ஒரு ஹிஸ்டாரிக் மொமெண்ட் விட்னஸ் பண்றது. நம்ம தளபதி சிஎம் ஆகிறது பார்க்கவே ஒரு ஹிஸ்டாரிக் மொமெண்ட் தான். ஜனநாயகன் படத்தோட டைட்டில் கார்டு பார்க்க உண்மையில ஐ ஃபீல் சோ பிளெஸ்ட். டேய் என்ன இலவுடாது? கவலைப்படாதீங்க, முதலமைச்சர் விஜயை நீங்க ஆதரிச்சு இந்த அளவுக்கு கொந்தளிச்சு பேசிட்டீங்களே, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கொடுப்பாரு. ஏன்னா தொடர்ந்து அப்படிதான் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் போஸ்டிங் எல்லாமே தூக்கி கொடுத்துட்டு இருக்காரு. அவங்க கட்சியில சாதகமா யாரு புகழ்ந்து முதலமைச்சர் விஜய் ஒண்ணு புகழ்ந்து பேசணும், இல்ல அவருக்கு எதிராக பேசுறவங்க வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து பேசணும். இந்த மாதிரிலாம் பேசி முதலமைச்சர் விஜயோட மனசுல ஒரு சின்ன இடத்த அவங்க பிடிச்சிட்டாலே போதும், உடனடியா போஸ்டிங். கூடிய சீக்கிரம் சனம் உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற பார்ட்டியில இருந்து சில பேரை கூப்பிட்டு மத்திய அரசு வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கு. அந்த பேச்சுவார்த்தையில அவங்க வெச்ச கோரிக்கையை தான் திருப்பி வச்சிருக்காங்க. ஒன்னு கல்வி அமைச்சர் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ராஜினாமா பண்ணணும் பதவி அப்படின்ற மாதிரி, இன்னொன்னு இந்த நீட்டுக்கு எதிராக இவ்வளவு மாணவர்கள் போராடினாங்களே அவங்க மேல எந்த கேஸும் போடக்கூடாது. அதே மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதால இத்தனை மாணவர்கள் வந்து உயிர் விட்டுருக்காங்க. உயிரை விட்ட மாணவர்கள் குடும்பத்துக்கு வந்து இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்ற 3 கோரிக்கையை வச்சிருக்காங்க. சோ இந்த 3ல வந்து 2 வந்து ஓகேன்ட்டாங்க. அந்த பதவி விலகணும்னு இருக்குல்ல, எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ராஜினாமா பண்ணணும், சோ அதை மட்டும் நாங்க யோசிச்சு சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. பார்க்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு. என்ன கேட்டா தமிழ்நாட்டுல வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கல்ல, நீட்டை மொத்தமா பேன் பண்ணணும், அந்த கோரிக்கையை வச்சு சிஜேபி வந்து போராட்டத்தை முன்னெடுக்கலாம். ஆனா அவங்க அதை விட்டுட்டு இந்த பிரச்சனை இப்ப நடந்திருக்கு, அந்த பிரச்சனைக்கு மட்டும் நீங்க சொல்யூஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை மொத்தமா முடிக்கிறது தான் நிரந்தரமான ஒரு சொல்யூஷனா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தமிழ்நாட்டு சைடுல வைக்கிற ஸ்ட்ராங்கான கோரிக்கை. 100% ப்ரொஃபஷனல்.
சோ மோடி அவர்கள் இந்த பிரச்சனையில லைட்டா கதி கலங்கிட்டாரு. இது அப்படியே கொண்டு போயிட்டு நீட்டை மொத்தம் முடிச்சு விட்டாங்கன்னா ரொம்பவே நல்லது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. பார்க்கலாம் எங்க போய் முடிய போகுதுன்னு. இந்த லாக்அப் டெத்ல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து மரணங்கள் நடந்துகிட்டே இருக்கு. தூத்துக்குடியில இப்போ ஒரு பையன் இறந்தார்ல, சோ இந்த பிரச்சனையை எடுத்து மு.க. ஸ்டாலின் வந்து பேசியிருக்காரு. காவல் மரணங்கள் குறித்து முதல்வர் வாயை திறப்பது எப்போது என்று தொடர்ந்து லாக்அப் டெத் நடந்துகிட்டே இருக்கு. என் ஆட்சியில நடக்கும்போது சாரி சொன்னா போதுமா அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் விஜய் கேட்டாரு. நீங்க ஏன் அது கூட கேட்க மாட்டீங்க அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காரு. நியாயமான கேள்விதான். நீங்க அப்பாலஜியும் கேட்க மாட்டீங்க, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டீங்க. அது கேட்கறதுக்கு உங்களுக்கு மனசு வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது உண்மைதான். 41 பேர் கரூர்ல இறக்கும் போது அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கல. அதாவது அவர் தான் காரணம் நீங்க எல்லாம் சொல்ல. ஆனா அவரால ஒரு விஷயம் நடந்து, அவர் அங்க போனதால ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னும் போது இதுக்கு நானும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்டாரான்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் வரைக்கும் அவர் கேட்கலங்க. இப்போ வரைக்கும் மேல பழி போட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்பயும் இப்ப லாக்அப் டெத் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குல்ல, அவர் தான் அந்த துறைக்கான அமைச்சர். காவல்துறை யார் கண்ட்ரோல்ல இருக்கு? முதலமைச்சர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது அவர் துறையில ஒரு விஷயம் நடக்குது. இப்பயும் டிவி கேஸ்ல எப்படி முட்டு கொடுப்பாங்கன்னா லாக்அப் டெத்துக்குள்ள காரணம் போலீஸ்காரங்க தாங்க. அதனால முதலமைச்சர் விஜய் மேல தப்பு இல்ல. அவர் என்ன அங்க உட்கார்ந்து எல்லாரும் பாத்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பானுங்க. அவன் இன்னும் திருந்தலமாமா. இதே இது மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் நடக்கும்போது அப்போ வந்து பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் தான் காரணம்னு சொன்னானுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க போலீஸ்காரங்க தாங்க காரணம் அப்படின்ற மாதிரி முட்டு கொடுத்துட்டு போறானுங்க. எனக்கு என்னன்னா திமுகக்கு இது கேட்கற தகுதி இருக்கான்னு பாத்தீங்கன்னா தகுதி இல்ல. ஏன்னா திமுக ஆட்சியில தொடர்ந்து லாக்அப் டெத் வந்து நடந்துட்டு இருந்தது அப்படின்னும் போது அவங்களுக்கு அதை கேட்கற தகுதி இல்ல. ஆனா அவங்க கேட்கற கேள்வியில நியாயம் இருக்கா? இப்ப டிவிகே டிஎம்கே இவங்க ரெண்டு பேருக்கு எந்த டிஃபரெண்டும் இல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன். அது இதுலயே கிளியரா தெரியுது. அதாவது இவர் வந்து மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கும்போது அவரை பார்த்து கேள்வி கேட்பாரு. என்ன லாக்அப் டெத் நடந்துகிட்டே இருக்கு, அந்த சிஎம் பதவி எதுக்கு சார் உங்களுக்கு? சாரி சொன்னா போதுமா, நீதி வேணும் அப்படின்ற மாதிரி இவர் பேசுவாரு. இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன கேட்பாரு? நீங்க சாரியும் கேட்க மாட்டீங்க, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டீங்க, உங்களுக்கு அதுக்கு மனசே வரல அப்படின்ற மாதிரி இவரு கேள்வி கேட்பாரு. அப்ப மாத்தி இப்படி கேள்வி கேட்டு மக்களை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இப்போ வரைக்கும் இவ்வளவு லாக்அப் டெத் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு வாயை திறந்து பேச மாட்டாரு. எதுக்குமே வாயை திறந்து பேச மாட்டாருங்க. பண்ணிட்டு ஜாலியா படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தியேட்டர்ல உட்காந்து. அவங்களுக்கு மனசாட்சி இல்லையா? இவ்வளவு அழகா உட்காந்து கை தட்டி விசில் அடிச்சு அந்த விசில் சின்னத்துக்கு போட்ட விசில வச்சு அவங்க நல்ல அழகா படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விசில் அடிச்சு படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் வாயிலிருந்து வார்த்தை வரத்துக்கு எல்லாம் தவறு இருக்கணுமா? எனக்கு புரியலையே. அது மட்டும் இல்லாம இது கூட அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஒன்று. இந்த தியேட்டர்ல ஜனநாயகன் படத்தை போறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்றாங்க? எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்கல்ல, அந்த நியூஸ் சேனலுக்கு அந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு ஹைப் ஏத்துறாங்க. இந்த வகையில தேமுதிக தோத்ததெல்லாம் வச்சு அதை எடுத்து போட்டு வெட்டி ஓட்டி அதை வச்சு ஹைப் ஏத்திருக்காங்க போல. அதை பார்த்துட்டு தேமுதிக கட்சிக்காரங்க எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. எதுக்கு இப்ப நாங்க தோத்துட்டோம், அது எதுக்கு அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே முதலமைச்சர் விஜய புகழணும்னு சொல்லிட்டு ஜனநாயகன் படத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு எடிட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்களே, இது ரொம்ப ரொம்ப அநியாயம். தியேட்டருக்கு வர்றதுக்கு ஜனநாயகன்ற ஒரு படத்தை பார்க்கிறதுக்கு நடிகர் விஜய் அவரோட படத்தை பார்க்கிறதுக்கு வந்திருக்காங்க. அரசியல்வாதியோட வீடியோ பார்க்கிறதுக்கு வரல. சோ நீங்க வந்து என்ன பண்றீங்க? தியேட்டரை உங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறீங்க. அங்க வர மக்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸா பண்றீங்க. மாஸ் எடிட்டை போட்டு பயங்கரமான வெற்றி இல்லன்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்கன்னா அப்பட்டமா தெரியுது நீங்க வந்து மூளை செலவை தான் பண்றீங்க அப்படின்ற மாதிரி. கட்சி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமே இருக்கக்கூடாதுல படத்துல. அது தனிப்பட்ட ஒரு ஆக்டரோட படம் தானே. அது இருக்கும்போது கட்சி எதுக்கு நீங்க உள்ள விதைக்கிறீங்க? அந்த இடத்துல கட்சி சம்பந்தப்பட்ட சீன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? சட்டசபையில அவர் பண்ண விஷயத்தை எடுத்து படத்துல வந்து டைட்டில் கார்டா யூஸ் பண்றீங்க. படத்தை போறதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல ஒரு ஜெயிச்ச விஷயத்தை மாஸ் எடிட்டா வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவரை நீங்க தனியா கொண்டாடணும் புகழணும் அப்படின்னா டிவிக்கோட மாஸ் எடிட் போடப்படும். ½ an hour வீடியோ எல்லாம் டிக்கெட் எடுத்து வந்து பாருங்க அப்படின்னு கொடுங்க. அப்போ ஒரு கூட்டம் வரும்ல, டிவிக்கே மட்டும் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க மட்டும் அதை பார்க்க வருவாங்கல்ல, அந்த கூட்டத்துக்கு நீங்க வந்து டிக்கெட் வசூல் பண்ணிட்டு போட்டு காமிங்க. ஆனா ஒரு படத்தை பார்க்க வர கூட்டத்துக்கு இதெல்லாம் போட்டு காமிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.